ஹாய், நம்ம vlogல மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் வந்துட்டு எகெயின் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மார்னிங் பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். இப்போ கிச்சனோட கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த்லி க்ராசரி வாங்கினதுமே வந்து பிரித்து வைக்கவே இல்லை. இன்றைக்கி தான் அது எல்லாமே பண்ணணும். ஒரு ஒரு நாளும் கிச்சன் வேலை ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நாள் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து கிச்சன் டீப் க்ளீன் பண்ண முடியாது. அதனால் கவுண்டர் டாப் மட்டும் வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை ஆரம்பித்து எடுத்து வச்சுட்டேன். ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, குக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரெண்டையும் ஒரே மாதிரி செய்வாங்க. என்னால் அந்த மாதிரி செய்ய முடியல. அப்படி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுது. அதனால் அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி முடிச்சுட்டு தான் இந்த வேலை எல்லாமே செய்கிறது. நம்ம என்ன தான் ரெகுலராக வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே ஒரு 2 வாரத்துக்கு ஒரு டைமாவது கொஞ்சமாக டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்றத பார்க்க பளிச்சுன்னே இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் வந்துட்டு கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லா பொருளையுமே எடுத்து வச்சுட்டு டீப் க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு குப்பை எல்லாமே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் மைக்ரோவேவன் சைடும் தண்ணி பாத்திரமும் ஒரே பக்கம் வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து தொடச்சி விட்டுடலான்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு லிக்விட் போட்டு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து 3 டைம் துடைப்பேன். ஃபஸ்ட்டு வந்து லிக்விட் போட்டுட்டு, ரெண்டாவது வந்துட்டு தண்ணியில் வச்சு துடைப்பேன். மூணாவது வந்துட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கிளாத் வச்சு துடைச்சி எடுத்துட்டேன் அப்படின்னாலே வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 3 டைம் செய்கிறதுனால கொஞ்சம் பார்க்க வந்துட்டு நல்லா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து எப்போயுமே இந்த மாடலே செஞ்சு முடிச்சிடுறது. நம்ம எல்லாருக்குமே எப்போவுமே வீட்டையோ கிச்சனோ வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தான் விருப்பப்படுவோம். ஆனால் க்ளீனிங் வந்து பண்ணுறது வந்துட்டு நம்ம ரெகுலராக பண்ணுற ஒர்க்கை விட டீப் க்ளீன் பண்ணுறது வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டைம் செட் ஆகணும். அதே மாதிரி வந்துட்டு வீட்டில் யாருமே இல்லாமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு மாதிரியான தேவைகள் இருக்கும். அவங்களுக்கு ஒன்று செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு கிச்சனை க்ளீன் பண்ணவே டைம் கிடைக்காது. மோஸ்ட்டாக வந்து நைட் க்ளீன் பண்ணவே இல்லைனா இந்த மாதிரி வீட்டில் யார் இல்லாத சமயத்தில் க்ளீன் பண்ணு அப்படின்னா வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிச்சனை வந்து ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ண முடியல. வந்து கவுண்டர் டேபிள் மட்டும்தான் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம என்ன தான் பார்த்து பொறுமையாக ஒரு வேலையை செஞ்சாலுமே குக் பண்ணும்போது எப்படியுமே குப்பை வந்துடும். அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம டீப் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா எங்கே இருந்தால் அவ்வளோ குப்பை வருதுன்னே தெரியாது. நம்ம ரெகுலர் பேசிஸில் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாலுமே டீப் க்ளீன் பண்ணும்போது நல்லா குப்பை சேர்ந்துக்கும். சிங்கை மோஸ்ட்டாக எப்போயுமே எம்டியாக தான் வச்சுருப்பேன். ஒரு 4 ஜாமானை சேர்ந்துச்சாலே உடனே கழுவி வச்சுருவேன். அதனால் எனக்கு எப்பயுமே வந்து பாத்திரம் கழுவுறது வந்து பெரிய ப்ராசஸாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது பாத்திரம் வந்து ஃபுல்லாகவே சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாலும் கவுண்டர் டாப்பில் இருக்க பொருளை வந்துட்டு அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாலே கிச்சன் வந்து பார்க்க ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கும். இன்றைக்கி காலையில் குக் பண்ணும்போது வந்துட்டு விசில் வரும்போது கஞ்சுமே கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து அடுப்பையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அடுப்பையுமே வந்துட்டு 2 டைம் வந்துட்டு அடுப்பு இண்டக்ஷன் ஸ்டவ் 2டையுமே தொடச்சி வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு ஓரமும் வந்துட்டு எண்ணெய் பிசுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அதையுமே கொஞ்சம் வந்துட்டு நைஃப் வச்சு சரண்டி எடுத்து விட்டாச்சு. எப்பயுமே வந்துட்டு நம்ம இதே மாதிரி 24 ஹவர்ஸும் கிச்சனை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மற்ற ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற லேடிஸாக இருந்தாலும் சரி, டெய்லியுமே வந்து கிச்சனை வந்து ஃபுல்லாக நீட்டாக க்ளீனாக வச்சுக்க முடியுமானா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது. என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு லீவ் விட்டுறலாம், எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஒரு சில வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கிச்சனை வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட டெய்லி பேசிஸில் அது ஒரு ஒர்க்காகவே பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னொருத்தவங்க கிச்சன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். அவங்க வந்துட்டு அந்த மாதிரியே வீடியோ போடுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஸ்ஸியாக இருக்க கிச்சனை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுவாங்க. இவங்க 3 பேர்த்தோட லைஃப் ஸ்டைலுமே வெவ்வேறு. அதனால் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்து இதே மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நினைக்கக்கூடாது. நம்மளால் இன்றைக்கி இந்த ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யலாம். செய்ய முடியல நாளைக்கு தான் பண்ண முடியும்னா நாளைக்கு பண்ணிக்கலாம். எந்த ஒரு தப்புமே கிடையாது. இன்றைக்கே இந்த நிமிஷமே இந்த வேலையை செய்யணும், அதுவும் உடம்புக்கு முடியாமல் நம்ம அந்த வேலையை எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமே கிடையாது. உடம்புக்கு நல்லா ரெஸ்ட் கொடுங்க. நல்லா வந்துட்டு உடம்பை வந்து டேக் கேர் பண்ணுங்கள். நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து கிச்சன் ஒர்க்லேயே வந்து மூழ்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பேசும்போது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இன்றைக்கி அதை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் இந்த வீடியோவில் உங்கள் கூட அதையுமே ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, நம்ம ஃபேமிலி நல்லபடியாக ஓடும், அவங்களோட ரெகுலர் ஒர்க்குமே கரெக்டாக போயிட்டுருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு சிக்காச்சு அப்படின்னாலுமே வந்துட்டு அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிறத மனசில் எப்பயுமே வச்சுக்கோங்க. எப்பயுமே கிச்சன் க்ளீன் பண்ணுறது வந்து பார்ட் ஆஃப் த டேவாக வச்சுக்கோங்க. டே ஃபுல்லாக அதே வேலையாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிங்க. கிச்சன் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கிச்சனை க்ளீன் பண்ணி பார்க்குறதே வந்துட்டு ஒரு தனி சாட்டிஸ்ஃபை ஃபீல் தான். பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.